இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று காலை சட்டமன்றம் துவங்குவதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன், மயிலம் சிவகுமார், மேட்டூர் சதாசிவம் இவர்கள் சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து தர்ணா செய்தார்கள். என்னவென்று கேட்டால், ஏற்கனவே அவர்கள் கொடுத்த மனுவின் அடிப்படையில் வெங்கடேஸ்வரன் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உடனே அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தின் முன்னால் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்து தர்ணா செய்தார்கள். சட்டமன்ற சபாநாயகரிடமிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இவர்களாகவே போராட்டத்தை கைவிட்டுவிட்டு இவர்கள் போய் சபாநாயகரை சந்திக்காமல் உடன் துணைக்கு வக்கீல் பாலுவை அழைத்து கொண்டு போய் சபாநாயகரை சந்தித்தார்களாம். சபாநாயகரை சந்தித்து விட்டு வந்து உண்மையிலேயே சட்டமன்றத்தில் பேச வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக, மக்களுக்காக வாதாடுவதற்காகத்தான் அந்த தொகுதி மக்கள் இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள். இவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் பாட்டாளிகளுக்கு ஆதரவாக நின்று வாதாடுவார்கள் என்றுதான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்து இவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினால், இவர்கள் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வதை போல கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனைவில் வை என்று சொல்வார்களாம். அதை போல இவர்கள் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டிய அந்த கடமையை மறந்துவிட்டு, மக்களுக்காக போராட வேண்டிய கடமையை மறந்துவிட்டு சட்டமன்றத்தின் முன்னால் உப்புக்கு பொறாத ஒரு கோரிக்கைக்காக தர்ணா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்ணாவை கடந்த 4 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக சட்டமன்றத்திற்குள் செய்திருந்தால் பரவாயில்லை, அல்லது சட்டமன்றத்திற்கு வெளியில் நின்று அந்த தர்ணாவை செய்திருந்தால் இவர்களை வன்னியர் சமுதாயமாவது பாராட்டி இருக்கும். ஆனால் அதை விடுத்துவிட்டு சட்டமன்றத்திலே தர்ணா செய்து அதுவும் முடியாமல் போய் கடைசியாக வக்கீல் பாலு சபாநாயகரை பார்த்துவிட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்கிறார். என்னவென்று, வெங்கடேஸ்வரன் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக அறிவிக்க வேண்டும், சட்டம் இருக்கிறது, விதி இருக்கிறது, இந்த சட்டம் இருப்பது விதி இருப்பதெல்லாம் சபாநாயகருக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாமலேயே ஒருவர் சபாநாயகராக இந்த சட்டமன்றத்திலே இருக்கிறாரா? இது கூட தெரியாமலா ஒருவரை சபாநாயகராக வைத்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? திமுக ஆட்சியில் சில சட்டங்கள் மீறப்பட்டு இருக்கிறது, சில விதிகள் மீறப்பட்டு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. உண்மையிலேயே 3 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவர்களுக்கு சட்டசபையில் சட்டமன்ற குழு தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்ற சபாநாயகருக்கு விதி இருக்கிறதா என்பதை பற்றி முதலில் வக்கீல் பாலு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி ஒரு விதி இருக்குமானால் அதை சபாநாயகர் மீற முடியுமா? அது சம்பந்தமாக சபாநாயகர் சொன்ன கூற்று என்ன? அதை பற்றி அவை முன்னவரிடம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு முடிவு சொல்கிறேன் என்றுதான் சபாநாயகர் வக்கீல் பாலுவிடம் சொன்னதாக வக்கீல் பாலுவே கூறியிருக்கிறார். ஆக சட்டமன்றத்திலே இந்த 3 பேருக்கு ஒரு தலைவரை அறிவிக்க முடியாது என்று சொல்லாமல் சபாநாயகர் சொல்லிவிட்டார். ஆகவே வேறு வழி இல்லாமல் குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக சட்டமன்றத்திற்கு முன்னாலே அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் வக்கீல் பாலுவும் நின்று பேட்டி கொடுக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இதுவரை நான் பார்த்த வரையில் சட்டமன்றத்தின் முன்னால் சட்டமன்றத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனை அல்லது சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற கொறடா, இதை பற்றிய பிரச்சனைகளில் இதுவரை எந்த வக்கீலும் வந்து முன்னால் நின்று வாதாடியதில்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சட்டமன்றத்தை சார்ந்த அந்த உறுப்பினர்களின் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், அந்த கட்சியின் தலைவர்கள், இவர்கள் தான் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் முதலாக இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு வக்கீலை கூட்டிக் கொண்டு வந்து பேட்டி கொடுக்க வைத்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டத்தை பற்றி பேச தெரியவில்லையா? சட்டமன்ற நடைமுறைகள் தெரியவில்லையா? சட்டமன்ற மரபு தெரியவில்லையா? சட்டமன்ற விதி தெரியவில்லையா என்றுதான் என்னை போலவே தமிழக மக்களும் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுக்கு சட்டமன்ற விதி, சட்டமன்ற மரபு கடந்த 4 ஆண்டுகளில் முழுதாக இவர்கள் தெரிந்திருந்தால் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் பேசலாம் அல்லவா? சட்டமன்றத்தின் முன்னால் அமர்ந்து தர்ணா செய்கின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 பேரும் ஒரே குரலில் ஒரே முழக்கத்தை எழுப்ப கூட முடியவில்லை. ஆளுக்கு ஒவ்வொரு முழக்கமாக வாய்க்கு வந்த முழக்கத்தை எல்லாம் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். சட்டமன்றத்தை தாண்டி சட்டமன்றத்தின் பக்கமே போகாதவர்கள், பல ஆண்டுகள் தொழிற்சங்கம் நடத்திய பல நிர்வாகிகள் அந்த ஆலையின் வாயிலின் முன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் முழக்கம் எழுப்புகிறார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பணிபுரிந்தும் கூட இவர்களால் ஒரே குரலில் ஒரே முழக்கத்தை ஒரே மாதிரி எழுப்ப முடியவில்லை. இவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சாதிக்க போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு பக்கம். இதில் வக்கீல் பால் அவர்கள் சவால் விடுகிறார். அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது. இதை யார், வக்கீல் பாலு சொல்வதா? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட வக்கீல் பாலு இதை சொல்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது? 2013ஆம் ஆண்டு மரக்காணம் கலவரத்தின் போது நடந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து அருள் அவர்களையும் அவரோடு சேர்ந்து இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற கதிர் ராஜரத்னம் அவர்களையும் 128 நாட்கள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் வைத்தார்கள். இப்படி பல முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்காக சிறைக்கு சென்று வந்ததற்கு பிறகுதான், 5 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகுதான் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பணியாற்றியதை போல வக்கீல் பாலுவின் பின்னால் இருந்தார்களே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு வக்கீல் பாலு பதில் சொல்வாரா? அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதாம். பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை அருள் பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா என்பதை பற்றி சொல்கின்ற ஒரே உரிமை படைத்த தலைவர், சொல்வதற்கான தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். வேறு யாருக்கும் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை, அதற்கான தகுதி இல்லை. இருந்தும் கூட ஏன் வக்கீல் பாலு வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருக்கிறார்? அவர் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியிலே போட்டியிட்டாரே, இவருடைய சட்டம், இவருடைய வாத திறமை, இவருடைய பேச்சாற்றல், இதையெல்லாம் காட்டி அவர் ஜெயங்கொண்டம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கலாமே. ஏன் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்தார்? ஆனால் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அருள் அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தலில், ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள், இன்னொருவர் அருள் அவர்கள். அவரோடு இருக்கின்ற மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் கூட மயிரிழையில் உயிர் தப்பினார் என்று சொல்லக்கூடிய அளவில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தப்பி தவறிதான் வெற்றி பெற்றார். இதை மறுக்க முடியுமா வக்கீல் பால் அவர்களால்? ஏன் திட்டமிட்டு இப்படி ஒரு மோசமான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் இருப்பதே 3 நாள் சட்டமன்றம் தான். அந்த 3 நாளில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. 4 ஆண்டுகள் சாதிக்க முடியவில்லை, அதை இந்த 3 நாளில் சாதிக்க போகிறீர்களா? அடுத்து ஒரே ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது, அப்பொழுதும் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. உங்களால் எதையும் பேசவும் முடியாது. அதற்கான புள்ளி விவரங்கள் உங்களிடம் கிடையாது. மேட்டூர் தொகுதியில் என்ன தொழில் முடங்கி இருக்கிறது, தருமபுரி தொகுதியில் என்ன தொழில் முடங்கி இருக்கிறது, மயிலம் தொகுதியில் ஏன் தொழில் வளர்ச்சியே இல்லை என்பதை பற்றியெல்லாம் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் 4 ஆண்டுகளாக பேசி இருக்கலாமே, சட்டமன்றத்தில் பேசி சாதித்திருக்கலாமே. ஏன் இன்று வரை சாதிக்கவில்லை? இன்றைக்கு ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பேசுவதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற வளாகத்தின் முன்னால் தர்ணா நடக்க வைத்து அதை ஒரு நாடகமாக நடத்தி அந்த நாடகத்திற்கு இவர் விமர்சனம் கொடுக்கிறார். அந்த நாடகத்திற்கு இவர் விரிவுரை தருகிறார் வக்கீல் பாலு. அங்கே பேசி வக்கீல் பாலுவும் எதையும் சாதிக்க போவதில்லை. ஏனென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்று வரை தேர்தல் கமிஷன் அங்கீகாரமே கொடுக்கவில்லை. தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குத்தான் சட்டம், விதி, பாராளுமன்ற சட்டமன்ற நடைமுறைகள் பொருந்தும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருந்தாது. இருந்தும் அதையும் தான் ஒரு வக்கீல் என்று சொல்லிக்கொண்டு விதி இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, மரபு இருக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த விதி, சட்டம், மரபு இதை பெறுவதற்கான தகுதி வக்கீல் பாலுவுக்கும் அவரோடு இருக்கின்ற
3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறதா என்பதை பற்றி வக்கீல் பாலு சிறிதாவது யோசித்திருக்க வேண்டும். சட்டமன்றத்திற்குள் நடக்க வேண்டிய பிரச்சனைகளை, சட்டமன்றத்திற்குள் நடந்ததை பற்றி அல்லது நடக்க போவதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களே பேச முடியவில்லை. அதற்கு ஒரு ஆளை, கிட்டத்தட்ட வாடகைக்கு ஒருவரை அமர்த்தி பேசுவதை போல வக்கீல் பாலுவை கொண்டு வந்து பேச வைத்திருக்கிறார்கள். இவர்களால் என்ன நடக்க போகிறது? எதுவும் நடக்காது. வேண்டுமானால் விளம்பரம் மட்டும்தான் நடக்கும். இதில் வக்கீல் பாலு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு, அருள் அவர்களுக்கு சவால் விடுகிறார். வெறும் சவால் விட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த சவாலை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியிலே விட்டிருக்க வேண்டும். அந்த சவாலை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலே வக்கீல் பாலு போட்டியிடுகின்ற பொழுது எதிர்கட்சி சார்ந்தவர்களுக்கு விட்டிருந்தால் கூட ஏதோ இன்னும் சில ஓட்டுகளாவது வந்திருக்கும். அதற்கும் வழி இல்லை. இனி தேர்தலில் நின்று வக்கீல் பாலு அவர்கள் டெபாசிட் வாங்குவதற்கும் வழி இல்லாத நிலைமையில்தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு வந்து கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார். அருள் அவர்களுக்கு எதிராக பேசி வக்கீல் பாலு எதையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. ஏனென்று கேட்டால் சட்டமன்ற சபாநாயகரே அடுத்து போனால் வக்கீல் பாலுவையே முதலில் பேச அனுமதிப்பாரா என்பதை சபாநாயகரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதற்கு தேவையில்லாமல் நாடகம் ஆடுகிறார்கள்? நாடகமாடி ஏன் தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அடுத்து வருகின்ற 25ஆம் தேதி தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு, மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் நடைபெறத்தான் போகிறது. அதற்கு அடுத்து 26ஆம் தேதி சேலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு, மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற பொதுக்குழு மிகவும் சிறப்பாக, இதுவரை நடக்காத அளவிற்கு, வரலாறு காணாத அளவிற்கு பெரும் கூட்டத்தோடு நடைபெற இருக்கிறது என்பது பொறுக்க மாட்டாமல் தான் அதை திசை திருப்புவதற்காக 3 எம்எல்ஏக்களை வைத்து, வக்கீல் பாலுவை வைத்து நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள், நடித்து கொண்டிருக்கிறார்கள், வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வேஷம் இல்லாமல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.